கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 7:1. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே அறிக்கை பண்ணுகிறார். அவர் முழுமையாக தேவனை நம்பி இருக்கிறதை அறிக்கை பண்ணுகிறார். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். இரண்டாவது விஷயம், அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் மத்தியிலிருந்து அவரை விலக்கி ரட்சிக்கும்படியாக அவர் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். தேவன் ஒருவர் மாத்திரமே அவரை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலிருந்து அவரை விலக்கி ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறதுனாலே இப்படி அறிக்கை செய்கிறார். நாமும் இந்த வசனத்தின் பிரகாரம் ஜெபிப்போம். அவரையே முழுமையாக சார்ந்து கொள்வோம். நமக்கு எதிராய் எழும்புகிற, நம்மை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி ரட்சிக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, சங்கீதம் 7:1 பிரகாரம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியில் அவர்களிடத்திலிருந்து எங்களை விலக்க ரட்சிக்க உம்மாலே மாத்திரமே முடியும் என்று சொல்லி நம்புகிறேன். கர்த்தாவே, நீர் அப்படியே எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லார் மத்தியிலிருந்தும் எங்களை விலக்கி ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.